அவங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? நேஷனல் ஃபெசிலிட்டிஸ் தமிழ் தெரியாதா? தமிழ் தெரியாது. இங்கிலீஷ் English you can understand. You can understand. No damage. It looks like it's been like this for a long time. Now, how many tablets you have destroyed? எங்க தங்குவீங்க? பாத்ரூம்ல ஒண்ணு இல்லையேங்க. பாத்ரூம் நான் சே பாத்ரூம் தானே வரேன். உள்ள ஃப்ளஷ் உடைச்சு போய் கிடக்கு. வெளிய எலி புழுக்கியே கிடக்கு. அது ஃபுல்லா எலி புழுக்க. டாய்லெட் அவ்வளவு மோசமா இருக்கு. அது ஓபன் பண்ணல. புது போட்டு ஒன்று வாங்க. தனி போட்டு வாங்கி அதை எம்பி பண்ணி தண்ணி பிடிச்சு சொல்லுங்க. வாட்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? இவங்கெல்லாம் எப்படி பொதுமக்களோட குறைகளை தெரிஞ்சு சேவை செய்வாங்க? இங்கிலீஷும் தெரியல, தமிழும் தெரியல. குழம்பி போன எம்பி துரை வைகோ. நேஷனல் ஃபெசிலிட்டிஸ் தமிழ் தெரியாதா? தமிழ் தெரியாது. அவங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ரயில் நிலையத்தில் தினந்தோறும் அதிக அளவில் பயணிகள் வந்து செல்கிறார்கள் என்ற நிலையில் பல வருடங்களாகவே குடிநீர், கழிப்பிட வசதி, கேண்டீன் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் அந்த ரயில் நிலையம் இருந்து வருவதாக திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவிற்கு புகார் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் திடீரென அந்த ரயில் நிலையத்திற்கு ஆய்வுக்கு சென்றார் துரை வைகோ. அப்போது அங்கு உள்ள அலுவலர்களிடத்தில் பேசும்போது அவருக்கு மற்றொரு அதிர்ச்சி. அவர்களுக்கு ஆங்கிலமும் தெரியவில்லை, தமிழும் தெரியவில்லை என்ற நிலையில் அவர்களோடு எப்படி உரையாற்றுவது என்பதில் குழம்பி போனார். தொடர்ந்து பயணிகள் கேட்கும் கேள்விகளுக்கும் குறைகளுக்கும் இவர்கள் எப்படி தீர்வை தருவார்கள் என அங்கலாய்த்து கொண்டார். தொடர்ந்து அங்குள்ள ஓய்வறை சுத்தம் இல்லாமல் இருந்தது பார்த்தும் பல வருடங்களாகவே பூட்டி கிடந்த கழிவறையை திறக்க சொல்லி உள்ளே பார்த்தபோது மிகவும் முகம் சுழிக்கும்படி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அந்த ரயில் நிலையத்தில் சமூக விரோதிகளின் நடமாட்டம் இருப்பதாக இரவு நேரத்தில் காவல்துறையினர் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் காவல்துறையினரிடம் அவர் அறிவுறுத்தினார். எம்பியின் திடீர் வருகையால் புதுக்கோட்டை ரயில் நிலைய அலுவலர்களிடம் பரபரப்பு நிலவியது.